السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم صدق الله العظيم. அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் செலவுகள், அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நெல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய நாளில் நம்மை நாம் தெரியாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய சர்வசாதாரணமாக தவறென்றே நினைக்காமல் நாம் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னவென்று சொன்னால், நமது கண்களால் பார்க்கக்கூடாத நம்முடைய உறவுகள், அது யார் யார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மார்க்கம் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. எந்த விஷயத்தை நம்ம ஷரியத்தில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஹராமாக ஆக்குறான்னா டைரெக்டாக அந்த விஷயத்தை அல்லாஹ் ஹராம் அப்படின்னு சொல்லாமல் அதற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய விஷயத்தையே அல்லாஹ் ஹராம் அப்படின்னு சொல்லிடுவான். உதாரணமாக விபச்சாரம் ஹராம் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லாமல் அல்லாஹ் என்ன சொல்லுவான், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் அப்படின்னு சொல்லிடுவான். மார்க்கம் இந்த விஷயத்தை தான் நமக்கு சொல்லித்தருது. ஹராமின் பக்கம் ஹராமான காரியத்தை செய்யாதீங்க அப்படிங்கிறத சொல்லாமல் அந்த ஹராமின் பக்கம் நீங்கள் நெருங்கிறதையே தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு மார்க்கம் நமக்கு சொல்லித்தரும். அந்த வகையில் நம்முடைய வீடுகளில் நாம் அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது உறவுகளில் யார் யாரெல்லாம் நமது உறவுகளில் பார்ப்பதற்கு ஹலால், யாரை நாம் நம்முடைய கண்களால் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதை நம்ம விளங்கி கொள்ளணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, எந்த தலைமுறைக்கு மஹரமியத்தான உறவுகள் கற்றுக் கொடுக்கப்படவில்லையோ அந்த தலைமுறை விபச்சாரத்தில் விழுந்துவிடும் அப்படின்னு சொன்னாங்க. மஹரமியத்தான உறவுனா என்னன்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதுவதை கற்றுக் கொடுப்பதை போல் மஹரமியத்தான உறவை கற்றுக் கொடுப்பதில் அன்றைய சஹாபாக்களும் சஹாபி பெண்மணிகளும் பேணுதலாக இருந்தார்கள். அதாவது தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீ யாருக்கு முன்னால் நீ நிற்கணும், யாருக்கு முன்னால் அமர்ந்து உணவருந்துவது உனக்கு ஹலால், அதேபோல் யாரோடு நீ பேசுவது உனக்கு ஹலால், யாருக்கு முன்னால் நீ அலங்காரம் செய்து கொண்டு நிற்பது உனக்கு ஹலால் அப்படிங்கிறத தன்னுடைய பிள்ளைகளுக்கு அருமை சஹாபாக்கள் தெளிவாக நமக்கு சொல்லி தருவாங்க. அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ மஹரமியத்தான உறவு அப்படிங்கிறத நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. மஹரமியத் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும். அதாவது மார்க்கத்தால் மணமுடிப்பதற்கு யாரை ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள்தான் மஹரமியத். யாரை மணமுடிப்பது ஹலாலாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் கைர மஹரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் யார் யாரெல்லாம் மஹரமியத்து, அதாவது திருமணம் முடிக்க ஹராம் அப்படிங்கிறத சொல்கிறான். இப்போது யார் யாரெல்லாம் மஹரமுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அவர்களையெல்லாம் பார்ப்பது நமக்கு ஹலால் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கொள்ளணும். அதாவது யார் யாரெல்லாம் அல்லாஹ் மனம் முடிக்கிறது ஹராமு அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அவங்களெல்லாம் பார்க்குறது நமக்கு
ஹலால். யார் யாரெல்லாம் மணமுடிக்க ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் திருமணத்திற்கு முன்னால் பார்ப்பது ஹராம். இரண்டுக்கும் மத்தியில் ஆப்போசிட். என்னென்னா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் வ பனாத்துக்கும் வ அஹ்வாத்துக்கும் வ அம்மாத்துக்கும் வ ஹாலாத்துக்கும் வ பனாத்துல் அஹி வ பனாத்துல் உஹ்தி அப்படின்னு அல்லாஹ் சொல்லி வர்றான். அதாவது உன்னுடைய தாய்மார்கள், தாயினுடைய தாய் அப்படி மேலே மேலே எது இருக்கும் போதோ அது தாய்மார்கள் எல்லாரும் ஹராம். அதே மாதிரி தாயோடு பிறந்த சகோதரிகள், அதாவது நம்மளுடைய சின்னம்மா பெரியம்மா, இவங்க எல்லாருமே மணமுடிப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இவங்களெல்லாம் நம்ம பார்க்குறது ஹலாலு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, இத்தா இருக்கும்போது ஒரு பெண்மணி தன்னுடைய கணவர் இறந்ததற்காக வேண்டி இத்தா இருக்கும்போது அந்த பெண்ணை யார் யாரெல்லாம் சந்திப்பது கூடும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். இப்போ நான் சொல்ல வர்ற இந்த பட்டியலில் உள்ளவங்க இத்தா இருந்தால் மட்டும்தான் நம்ம அவங்கள பார்க்க முடியும். சாதாரணமாக நோயாளிகளை விசாரிக்கிற மாதிரி நம்ம இத்தா இருக்கிறவங்கள சர்வசாதாரணமாக பார்க்குறது மார்க்கத்தில் கூடாது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். சரி, இப்போ தாய்மார்கள், ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்களை மனம் முடிப்பது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு. எனவே நம்ம அவங்கள என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே மாதிரி வ பனாத்துக்கும், உங்களுடைய பெண் மக்கள், அவர்கள் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறதுனால நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய பெண் பிள்ளைகள் அவர்களை பார்ப்பது நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வ அஹவாத்துக்கும், உங்களுடைய சகோதரிகள், அக்கா தங்கச்சி எல்லாரும் இதில் கட்டுப்பட்டுரும். இவங்களெல்லாம் உங்களுக்கு ஹராம் அப்படின்னா வீட்டில் நம்ம அவங்கள பார்க்குறதுங்கிறது நமக்கு கூடும், ஹலால். அதே மாதிரி வ அம்மாத்துக்கும், உங்களுடைய தந்தையின் சகோதரிகள், அதாவது நம்மளுடைய மாமின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய மாமிமார்கள், இவங்களெல்லாம் நமக்கு பார்ப்பது கூடும், ஹலால். அது மாதிரி வ ஹாலாத்துக்கும், அது மாதிரி அம்மாவினுடைய சகோதரிகள், சின்னம்மா பெரியம்மா, நான் ஏற்கனவே சொன்னேன். ஒ பனாத்துல் அஹி ஒ பனாத்துல் உஹுதி, சகோதரனின் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரனின் பிள்ளைகள், அதே மாதிரி சகோதரியின் பிள்ளைகள், நம்மளுடைய தம்பி பிள்ளைங்க, நம்மளுடைய தங்கச்சி பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க, இப்படி யார் வேணான்னு ஒத்துக்கலாம். இவங்களெல்லாம் மார்க்கத்தில் இவங்களாம் இரத்த உறவுன்னு சொல்லுவாங்க. இரத்த உறவுகளில் இவர்களெல்லாம் நமக்கு மணமுடிப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர்களை, அவர்களுடைய முகத்தை நாம் பார்ப்பது கூடும். அதே மாதிரி பால்குடியின் மூலம் நமக்கு ஹராமாக்கப்பட்டவர்கள், வ உம்மஹாத்துக்குமுல்லதி அரல்லானக்கும் வ அஹவாத்துக்கும் மினரல்லா, பால்குடி தாய், அதே மாதிரி அவளுடைய சகோதரிகள். அதாவது நம்மளுடைய உம்மாட்ட நம்ம பால் குடிப்போம். இப்போ அதே மாதிரி அவங்களுக்கு பால் கொடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்னு இருக்கும்போது நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம பால் குடிப்போம் இல்லையா, அப்போ அவங்க நமக்கு தாயாகிடுவாங்க. அவங்க தாயாயிட்டன்னா அவர்களுடைய பிள்ளைகள் நமக்கு சகோதரிகளாக ஆயிடுவாங்க, நம்மளுடைய அக்கா தங்கச்சியாக ஆயிடுவாங்க. இப்போ இவங்களெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, மனம் முடிக்க முடியாது. எனவே இவர்களெல்லாமே நம்ம கண்கூடாக நம் வீட்டில் உள்ள பிள்ளைங்க மாதிரி இவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதாவது இந்த விஷயத்தில் இன்னொரு சட்ட சிக்கலும் இருக்குது. ஒரு பிள்ளையை நம்ம தத்தெடுத்து வளர்க்குறோம். உதாரணத்துக்கு ஒரு ஆண் பிள்ளை அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். ஒரு அம்மா தத்தெடுத்து வளர்க்கும்போது அந்த பிள்ளை பெரிய பிள்ளையாக ஆயிடுச்சு, அந்த பையன் பெரிய பிள்ளையாக ஆயிட்டான். இப்போ அந்த அம்மா அந்த பையனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு இந்த அம்மா பால் கொடுக்கவே இல்லை. அப்போ பால்குடி மகனாக கூட ஆகலை. இதனால தான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தருது, ஒரு பிள்ளையை தத்தெடுப்பதாக இருந்தால் பால்குடி, அவங்களுக்கு பால் கொடுக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கணும். அப்படி ஏற்பட்டு ஒரு பிள்ளையை நம்ம எடுத்து வளர்க்கும்போது தான் அந்த பிள்ளைக்கு முன்னால் அந்த பையன் பெரிய பையனை ஆகும்போது அந்த பையனுக்கு முன்னால் உம்மா இருக்கிறது கூடும், இல்லாட்டி உம்மாவுக்கு ஹராமாயிரும். மார்க்கம் இதையெல்லாம் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட
ஆயிஷா நாயகி, நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா நாயகிட்ட ஒரு தடவை அஃப்லஹ் அப்படிங்கிற ஒரு சகோதரர் அப்படிங்கிற ஒரு சஹாபி சந்திக்க வர்றாங்க. ஆயிஷா நாயகியை நான் உங்களை நேரில் பார்த்து நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அஃப்லஹ். அப்போ ஆயிஷா நாயகி, நான் உங்களை நேரில் பார்க்கறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சம்மந்தமாக பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, அபு குவைஸ் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து பால்குடி தந்தை, அவங்களுடைய மனைவிட்ட நீங்கள் பால் குடிச்சிருக்கீங்க. அவங்களுடைய அந்த அபு குவைஸுங்கிறவர் உங்களுக்கு பால்குடி தந்தை. அப்போ அபு குவைஸுடைய பையன்தான் யார்? இந்த அஃப்லஹ். எனவே உங்களுக்கு இவங்க சகோதரருடைய நிலை ஏற்படும். எனவே அவங்கள நீங்கள் பார்த்து பேசலாம் அப்படின்னு நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அதே மாதிரி இது வந்து இரத்த உறவுகள், இவங்களெல்லாம் நமக்கு மனம் முடிப்பது ஹராம். எனவே இவர்களை பார்ப்பது நமக்கு கூடும். அதே மாதிரி உம்மஹாத்து நிசாயிக்கும், நீங்கள் மனமுடித்திருக்கக்கூடிய மனைவியின் தாய், இவர்களை உங்களால் என்ன செய்ய முடியாது? மனம் முடிக்க முடியாது. மனைவியினுடைய உம்மாவை மனம் முடிக்க முடியுமா? மனைவியினுடைய உம்மாவை மனம் முடிக்க முடியாது. அதே மாதிரி முதல் தாரத்து பிள்ளைகள், அதாவது நம்மளுடைய வாப்பா இன்னொருத்தரை மனம் முடிச்சிருக்கிறாரு, அவருக்கு ஏற்கனவே அவங்களுக்கு என்ன செய்யுது? மனம் முடித்தவங்களுக்கு உண்டான பிள்ளைங்களாம் இருக்குது. இப்போ அவங்க நம்ம அம்மாவை மனம் முடிச்சிருக்கிறாரு. இப்போ அவர்களுடைய அந்த பிள்ளைங்களெல்லாம் நமக்கு என்ன செஞ்சிடும்? பிள்ளைகளுடைய முறை வந்துடும், சகோதரிகளுடைய முறை வந்துடும். எனவே இவங்களும் கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய பையனை கட்டியிருக்கக்கூடிய மருமகள், இவங்களும் நமக்கு மனம் முடிப்பது ஹராம். ஏன்னா நம்ம பிள்ளையினுடைய ஒய்ஃபு அவங்க, அப்படிதானே? நம்ம பையனுடைய ஒய்ஃபு, இவங்கள மனம் முடிக்கிறது நமக்கு ஹராமு. எனவே அவங்கள பார்க்குறது நமக்கு கூடும். நம்ம வீட்டில் அவங்க சர்வ சாதாரணமாக இருக்கலாம். அதே மாதிரி வளர்ப்பு மகனின் மனைவி, இவங்களும் அப்படி தான் மனம் முடிக்கிறது. இவங்கள வந்து, அதாவது இதில் இன்னொரு செய்தி இருக்குது. வளர்ப்பு மகனின் மனைவி அப்படிங்கும்போது, அந்த வளர்ப்பு மகனின் மனைவியாக இருக்கும்போது அந்த பெண்ணை நாம் மணமுடிக்க முடியாது, தந்தையாகிய நாம் மணமுடிக்க முடியாது. ஆனால் இந்த நம்மளுடைய வளர்ப்பு மகன் அந்த மனைவியை தலாக்கு விட்டுவிட்டால் தந்தையாகிய நாம் அந்த மனைவியை, நம்மளுடைய மகனின் மனைவியை மணமுடிப்பது கூடும். ஏன்னா அது நம்மளுடைய சொந்த பிள்ளையினுடைய மனைவி இல்லை, அதனால் கூடும். ஸெய்து பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மனம் முடித்திருந்தாங்க. இந்த ஸெய்து பின் ஹாரிஸா யாருன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு பையன், வளர்ப்பு மகன். இப்போ இவங்க ஸைனப் பின்த் ஜஹ்ஷை மனம் முடித்திருந்தாங்க. கொஞ்ச நாளில் அவங்க வந்து தலாக் விட்டுட்டாங்க. இப்போது இந்த ஸைனப் பின்த் ஜஹ்ஷை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிக்கிறாங்க. அப்போ மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க, தன்னுடைய பையனுடைய பொண்டாட்டியே இவர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க? மனம் முடிச்சுக்கிட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு மக்கள்லாம் பேசுகிறாங்க. அல்லாஹ் உடனே என்ன செஞ்சான்? ஆயத்தை இறக்கி சொன்னால், சொந்த வளர்ப்பு மகன் என்பது சொந்த மகனாக ஆகாது அப்படின்னு அல்லாஹ் உடனே சொன்னான். எனவே இந்த தன்னுடைய வளர்ப்பு மகனின் மனைவி அவங்கள பார்க்குறது நமக்கு கூடும். ஆனால் அவங்க தலாக்கு விட்டுட்டோன்னா அவங்கள நம்ம மனம் முடிக்கிறது ஹலாலாக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அவங்கள நம்ம பார்க்கக்கூடாது, அஜ்னபி ஆயிடுவாங்க, அந்நிய ஆளாயிடுவாங்க. வான் தஜ்மாவு பைனல் உக்தைன், அதே மாதிரி இவங்கள்லாம் நமக்கு பார்க்குறது ஹராமாக்கப்பட்டிருக்கு, தடை செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி வான் தஜ்மாவு பைனல் உக்தைன், மார்க்கத்தில் இரண்டு சகோதரிகளை ஒன்றாக மனம் முடிப்பது அப்படிங்கிறது கூடாது. மனைவியை மனம் முடிச்சிட்டன்னா அந்த மனைவியினுடைய அக்காவோ தங்கச்சியோ நமக்கு மனம் முடிக்கிறது ஹராமாக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து ஒரு அந்நிய ஆள். எனவே அவர்களை நாம் சந்திப்பது என்பது நமக்கு கூடாது, நமக்கு மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. மனைவியினுடைய அக்காவையோ தங்கையோ மனம் முடிப்பது என்பது நமக்கு மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பிள்ளைகளை அவங்க மனம் முடிச்சிருந்தாங்க. அது எப்படிங்க மனம் முடிக்க முடியும்? சகோதரியே மனம் முடிக்க முடியாதுன்னு சொல்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ருக்கையா அம்மா அவங்களையும் மனம் முடிச்சிருந்தாங்க, உம்மு குல்சும் அவங்களையும் மனம் முடிச்சிருந்தாங்க. ஆனால் இவங்க 2 பேரையும் சமகாலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மனம் முடிக்கலை. இவங்க ஒருத்தவங்க வஃபாத் ஆனதுக்கு பிறகு அவங்களுடைய சகோதரியை இன்னொருத்தவங்கள உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மனம் முடிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த விஷயத்தில் மார்க்கம் நமக்கு அனுமதித்திருக்கக்கூடிய இந்த உறவுகளில் 13 பேர் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். இந்த 13 பேர்கள் நமக்கு பார்ப்பது கூடும், எனவே அவர்களை மணமுடிப்பது கூடாது. இதே மாதிரி நம்மளுடைய பெண் பிள்ளைகளுடைய வகையும் சொல்ல முடியும். வாப்பா, இந்த நம்மளுடைய அத்தா சகோதரன் மகன் பால்குடி வாப்பா, அதே மாதிரி வாப்பா மனம் முடித்த மனைவியின் மகன், இவங்க எல்லாமே பெண் பிள்ளைகளுக்கு நேராக அதே மாதிரி ஆண்களுக்கு எப்படி அதே மாதிரி பெண்களுக்கு இது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. மணமுடிப்பது ஹராம். எனவே அவர்கள் முன்னால் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இதெல்லாம் சர்வ சாதாரணமாக நம்மளுடைய சகோதரனுடைய, அதாவது என்ன அளவுக்கு விஷயம் நம்ம இன்னைக்கு மாறி போயிட்டோம்னா, மார்க்கம் சொல்கிறதுக்கு நேர் முரணாக போயிட்டோம்னா, மனைவிக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுங்கிறது நமக்கு மார்க்கத்தில் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஊருக்கு போகும்போது மனைவியினுடைய அக்கா தங்கச்சிக்கு நம்ம கிஃப்ட் வாங்கிட்டு போகிறோம். இது எந்த வகையில் மார்க்கத்தில் நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு? மனைவியினுடைய தங்கச்சிக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கலாமா? அன்பளிப்பு கொடுக்கலாமா? அவங்கள நம்ம சந்திக்கிறதே கூடாது அப்படிங்கிறது மார்க்கம் நமக்கு தடை செய்திருக்கிறது. அஜ்னபியத்தான அந்நிய பெண்களை பார்ப்பது என்பது நமக்கு மார்க்கத்தில் முழுமையாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வரலாற்றில் ஒரு விஷயத்தை சொல்லி வருவாங்க. இஸ்லாத்தினுடைய விஷயங்களை மக்கள் பார்த்து சாரையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அதனுடைய சட்டதிட்டங்களை, அதனுடைய அடிப்படை சட்டங்களை குழப்பணும் அப்படின்னே என்ன செஞ்சாங்களா, துருக்கி ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால், துருக்கி இஸ்லாமிய ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நாடு. அந்த துருக்கி நாட்டில் இஸ்லாத்தை விட்டு மக்களை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அங்கு உள்ள ஒரு திறமையான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவரை மேல் நாடுகளிலே, அமெரிக்கா போன்ற மேல் நாடுகளிலே அவரை படிக்க வைத்து, அவரை மார்க்க விஷயத்தில் கற்க வைத்து அவர் ஊருக்கு வர்றார், துருக்கிக்கு வர்றார். மக்களுக்கு மத்தியில் சொல்கிறாரு, எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி அவர் பேசுகிறார். பேசும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, மக்களே, மார்க்கத்தில் நம்ம மார்க்கத்தை பின்பற்றோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம். இதே நிலையை நம்ம தொடர்ந்துச்சுன்னா நம்ம நாடு எல்லா நாடுகளை விட பின்தங்கிறோம். அவர் சொல்ல வர்றது என்னன்னா, எனவே நீங்கள் பெண்கள் எல்லாம் உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் மறைந்து இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்களாம் தாராளமாக வெளியில் வரலாம். அதில் அவர் இன்னொரு விஷயத்தை சொல்கிறார். அதே மாதிரி தாராளமாக வெளியில் வரலாம், நீங்கள் உங்களுடைய முகத்தை மறைக்கணும்னு மார்க்கத்தில் உங்களுக்கு ஹராமாக்கப்படலை அப்படின்னு சொல்கிறார். அவர் ஒன்று திரட்டி பேசக்கூடிய அந்த ஸ்டேடியத்தில் லட்சக்கணக்கான பெண் மக்கள் இருந்தாங்க. அதில் முதல் ஆளாக நூருல் ஹுதா அப்படிங்கிற அந்த பெண்மணி, அவங்க ஒரு சிறந்த உயர்ந்த ஒரு கல்லூரியிலே படித்து குர்ஆன் ஷரீஃபை மனனமிட்டிருக்கக்கூடிய ஒரு ஹாஃபிலா. அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல் முறையாக நான் என்னுடைய முகத்திரையை, என்னுடைய ஃபேஸ் கவரை நான் கலட்டி தூக்கி எறிகிறேன் அப்படின்னு எறிகிறாங்க. அவங்களோட 1,00,000 பெண்களும் தன்னுடைய முகத்திரையை தூக்கி எறிகிறாங்க. தூக்கி காலில் போட்டு மிதிக்கப்படுது. இனிமே நம்ம இஸ்லாத்தை பின்பற்ற தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அந்த மக்கள் வந்தாங்க. எந்த அளவுக்குன்னா, 90 வருஷம் துருக்கி மக்களிடத்திலே இஸ்லாம் இல்லை அப்படின்னு வரலாறு பதிவு செய்யும். பெண் மக்களை நாம் எந்த அளவிற்கு பாதுகாக்கிறோமோ அந்த அளவிற்கு தான் இஸ்லாம் நம்மிடத்திலே குடிகொண்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும். இந்த விஷயத்தில் ஆண்களாகிய நாம் தான் ஒரு சமூகத்தை வீணடிப்பதற்கான முக்கிய காரணமாக இருக்கிறோம். மனம் முடிப்பதற்கு முன்னால் நமது பிள்ளைகள், நமது மனைவிமார்கள் மனம் முடிப்பதற்கு முன்னால்
அவங்க வந்து குமரி பிள்ளையாக இருக்கும்போது அவங்க முழுமையாக தன்னுடைய ஆடைகளை அணிந்து ஃபேஸ் கவர் அணிந்து வீதிகளிலே அவர்கள் வரக்கூடிய ஒரு வழமை இருக்குது. ஆனால் மனம் முடிச்சதுக்கு பிறகு மாப்பிள்ளையாகிய நம்ம என்ன சொல்கிறோம், புது மாப்பிள்ளை நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீ வந்து என்ன செய்ய தேவையில்லை, இனிமேல் ஃபேஸ் கவர் போட தேவையில்லை, சர்வ சாதாரணமாக நீ ஃபேஸ் கவர் இல்லாமே நீ வெளியில் வரலாம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு அனுமதி கொடுத்து, நான் பார்த்து ரசித்த அந்த முகத்தை ஊர் மக்கள் எல்லோரும் பார்ப்பதற்கு நான் காரணமாக ஆகிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட எல்லா பாவத்திற்கும் கணவனாகிய நாம் தான் காரணம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கலாம். எத்தனையோ கணவன்மார்கள் தன்னுடைய மனைவியை வந்து ஃபேஸ் கவர் போடுறதுக்கு அனுமதிக்கிறதே இல்லை. எங்கள் மார்க்கத்தில் அங்கே கூடுமாக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் முழுமையாக ஃபேஸ் கவர் அணிந்திருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் எந்த அளவிற்கு நமது இமாம்கள் மதுஹபுகளிலே சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்மளுடைய மனைவியின் பெயரை கூட பொது இடங்களில் எழுத வேண்டாம் அப்படின்னு சொன்னான். ஏன்னா அந்த பெண்ணினுடைய அந்த பெயரை படிக்கிற சமயத்திலே ஒரு ஆணுக்கு இச்சை ஏற்படுகிறது என்று சொன்னால், அப்போ நீங்கள் அந்த பெயரை கூட எழுத வேணான்னு சொன்னான். இன்றைக்கி நம்மளுடைய பெண் பிள்ளைகளை நம்மளுடைய மனைவிமார்களை மார்க்கம் இது போன்ற ஹராமாக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை ஹராம் என்று சொல்லிய விஷயத்தை நாம் துணிச்சலோடு நாம் எந்த அளவிற்கு செய்து வருகிறோம் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளணும். அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களுக்கும் நமது மார்க்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மார்க்கத்தை விளங்கி அதன்படி நடப்பதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஷரியத்தின் மீது பற்றுதலோடு நடப்பதற்கு நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.